இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத 5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு போனஸ் ட்ரிக்கும் இருக்குது. அந்த போனஸ் ட்ரிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரிக்கில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, யார் எப்போ ஆன்லைன் வராங்க, யார் எப்போ ஆஃப்லைன் போகிறாங்க. ஸோ எதுலன்னு கேட்குறீங்களா? வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு கான்டாக்ட்ஸை வந்துட்டு யாரெல்லாம் எப்போல்லாம் ஆன்லைன் வராங்களோ இல்லை யாரெல்லாம் எப்போ ஆஃப்லைன் போகிறாங்களோ நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அது எப்படின்னா, இந்த ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க்கு நீங்கள் கீழே தரேன். இந்த அப்ளிகேஷன் சேஃப் தான், ஏன்னா வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு சில பர்மிஷன் கேட்கும், அது மட்டும் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே ஸ்டோரேஜ் பர்மிஷன் மட்டும் கேட்குது, இங்கே கொடுங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுனாக்கா, இங்கே ஆட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே இன்டர்நேஷ்னல் ஃபார்மேட்டில் உங்கள் நம்பர் கேட்டே இருக்குது. உங்கள் நம்பரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பரோ +91 ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கூட போடுங்க. நான் செலக்ட் ஃப்ரம் கான்டாக்ட்ஸ்னு கொடுக்குறேன். இங்கே அலோ கொடுக்குற பர்மிஷனை நான் என் நம்பரே இப்போ ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், மை ஜியோ நம்பருன்ட்டு. ஸோ இது என் நம்பரு. இங்கே நேம் கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நேம் வச்சுக்கலாம். நான் என் பேர் இருந்ததால என் பேர் நவீன்ட்டு நீங்கள் போடுறேன். ஸோ ஓகேன்னு கொடுத்து பிறகு இங்கே கரெக்டிங் டே கான்ட்டு இங்கே வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், வந்துட்டு பிறகு நான் ஆஃப்லைனில் இருக்க என் வாட்ஸ்அப் டிபி அது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஸோ இந்த நம்பர் தான் நான் இப்போது ஆன்லைனில் அங்கே கொடுத்துக்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் டிபி இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது உங்களுக்கு. இப்போ வந்து யாராச்சும் உங்களுக்கு ஆன்லைன் வந்தாலோ இல்லை ஆஃப்லைன் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்படி வரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு பிறகு நான் யாராச்சும் இப்போ நான் ஆஃப்லைன் வந்தாலோ இல்லை ஆஃப்லைன் போனாலோ இங்கே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், நான் இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு பிறகு நம்மளுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ நான் ஆஃப்லைன் இப்போ பின்னாடி வந்துட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு ஆஃப்லைனுக்கும் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு கான்டாக்ட்ஸ்க்கோ எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அவங்களுடைய கண்ட்ரி கோட ப்ளஸ் ஆட் பண்ணிட்டு அவங்க நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா அவங்க எப்போ ஆஃப்லைன் வராங்க எப்போ ஆன்லைன் போகிறாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரிய வந்துடும். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். சில டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஜாஸ்தியில் இருக்கும், சில டைமில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நான் சொல்ல ஒரு வெப்சைட் மூலயமா வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு எப்போ ஜாஸ்தியாகுது ப்ரைஸ் எப்போ கம்மியாகுதுன்னு நம்ம பார்க்க முடியும். அது எப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட்டோட லிங்க்கு தரேன். ஸோ அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க. லிங்க்கை ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுட்டுக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக்கர்ஸ். அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ரைஸ் ட்ராப் இல்லை ப்ரைஸ் ஹை ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கே பண்ணோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹார்ட் ட்ரைவ் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ ஹார்ட் ட்ரைவ் வந்துட்டு எனக்கு ப்ரைஸ் எவ்வளோ வேணும்னு தெரியல. ஸோ எனக்கு கம்மியாகுதா ஜாஸ்தி ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு 8900 கிட்ட வருது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கு இங்கே காப்பி பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணிட்ட பிறகு நம்ம அந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரிக்கு போகலாம். இங்கே அந்த லிங்க்கை நம்ம பேஸ்ட் பண்ணி இங்கே செக் கொடுக்கலாம். ஸோ எந்தெந்த டைமில் வந்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் வந்துருக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு நம்மளால் இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே காமிக்கிறாங்க. ஸோ 28 மேக்கு நம்மளுக்கு 9500 இங்கே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே ரீசெண்டாக நம்மளுக்கு 7000 கிட்ட வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15th அக்டோபருக்கு 7000 அவங்க சேல் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு பிறகு கூட உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், செட் ப்ரைஸ் அலர்ட்டுன்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் நீங்கள் ஒரு எனக்கு 8000 வந்துச்சுனாக்கா நான் இது ப்ரைஸ் வாங்குறேன் எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். உங்களோட பட்ஜெட்டாக வந்துட்டு இதில் செம்மையாக வந்துட்டு சேவ் ஆகும். இது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். நம்ம எல்லார் ஃபோனில் வந்துட்டு கூகுள் போர்டு இருக்கும். ஸோ கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மூலிமா வந்து நம்ம நிறைய கிளிப் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் 5 லிங்கை காப்பி பண்ணி வச்சுக்க ஒரே வாட்டி நீங்கள் சென்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு தெரியுதில்ல, அந்த கூகுள் போர்டில் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டு இருக்கிறது தெரியாது. ஒரு லிங்க்கு காப்பி பண்ணனாக்கா ஜஸ்ட் ஒரே வாட்டி காப்பி பண்ணிக்கிறாங்க, திருப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல போய்ட்டு. ஆனால் கூகுள் கீபோர்டில் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஜஸ்ட் கிளிப் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களால் வந்துட்டு 5-6 லிங்க்கை வந்து நீங்கள் ஒரே வாட்டி காப்பி பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நான் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி நான் இங்கே காப்பி பண்ணுறேன். ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி காப்பி பண்ணிட்ட பிறகு நான் அமேசான் ஒன்று காப்பி பண்ணுறேங்க. ஸோ அமேசானுக்கு காப்பி பண்ண பிறகு வேறு ஏதாச்சும் புதுசாக ஒரு வெப்சைட் போகிறேன். ஓகே, நான் இந்த யூடியூப்பில் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் ஒரு லிங்க்கை நான் வச்சுக்கிறேன். அண்டு வேறு ஏதாச்சும் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வெப்சைட்டாக வச்சுக்கிறேன் நான். ஸோ இவ்வளோத்தையும் இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஒரே வாட்டிக்கு நான் வாட்ஸ்அப்பில் போயிட்டு நான் என்னால்
உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நான் இங்கே போயிட்டு இங்கே கிளிப்போர்டு நான் போகிறேன். கிளிப்போர்டு போயிட்டு பிறகு நான் காப்பி பண்ணி வச்ச எல்லா ஐடியாவும் இங்கே இருக்கோ. ஒன்று இங்கே சென்ட் பண்ணுறேன், இன்னொன்றுக்கு நான் போகிறேன். அங்கேயே நீங்கள் திருப்பி நம்மளால அங்கே போகணுன்ட்டு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கூகுள் கீபோர்டில் நீங்கள் நிறையா காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, 2020 வந்து டெலகிராம் யூசர்ஸும் நிறைய பேர் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போது டெலகிராமில் வந்துட்டு நம்மளால் ஷெடியூல் பண்ணி மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டே வந்துட்டு இன்றைக்கி நைட் 12 மணிக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் 7 மணிக்கோ இல்லை 8 மணிக்கோ வந்துட்டு 12 மணிக்கு அந்த மெசேஜ் நீங்கள் ஷெடியூல் பண்ணலாம். நீங்கள் ஹாப்பி பர்த்டே செட் பண்ணிக்கலாம், நீங்கள் எது வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்துட்டு மெசேஜ் ஷெடியூல் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெத்தடுக்கு நீங்கள் டெலகிராம் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் எந்த கான்டாக்ட்ஸ்க்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணிட்டு யோசிங்க. ஸோ நான் இந்த கான்டாக்ட்ஸ்க்கு மெசேஜ் சென்ட் பண்ணோம், நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்ட்டு போட்டுங்க. நான் ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் எதாச்சும் போட்டுக்கலாம். ஹாப்பி பர்த்டேன்னு கிளிக் பண்ணிட்ட பிறகு இங்கே சென்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணிட்டு பிறகு சென்ட் வித்தவுட் சவுண்டுன்னு கேட்கும், அண்ட் ஷெடியூல் மெசேஜ்னு இருக்கும். அண்ட் ஷெடியூல் மெசேஜ்ன்றதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கான்டாக்ட்ஸ்க்கு பர்டிகுலர் கான்டாக்ட்ஸ் என்றைக்கு பர்த்டேன்ட்டு யோசிங்க. ஸோ November 6 பர்த்டேனா நைட்டு 12 o'clock. ஸோ 00 இங்கே வரீங்க. ஸோ 00 நைட்டு 12 o'clock வச்சுங்க, இங்கே 0 வச்சுட்டு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போ சென்ட் அட் November 6 கொடுத்தீங்கன்னாக்கா மார்னிங் 12 o'clock இந்த மெசேஜ் அவங்களுக்கு ஷெடியூல் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் போகாது. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, November 6க்கு 12 AM இந்த மெசேஜ் போடும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலனாக்கா, ஒருத்தருக்கும் நீங்கள் மூச்சு நிற்கணும்னு தேவையில்லை. ஆனிவர்சரியாக இருக்கட்டும், பர்த்டேவாக இருக்கட்டும், நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜை டைப் பண்ணிட்டு நீங்கள் ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் 12 o'clock மட்டும் மூச்சு இருந்து கஷ்டப்பட அவசியமே இல்லை. ஸோ இந்த ட்ரிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் ட்ரிக்கு. ஸோ இது மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் யாருக்காச்சும் கால் பண்ணும்போது உங்கள் நம்பரை வந்து ஹைட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்துட்டு ப்ரைவேட் நம்பர் இல்லை நம்பர் ஹைட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுக்கு என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் வந்துட்டு உங்கள் சிம்முக்காரங்க வந்து சப்போர்ட் கொடுக்கணும், அப்போ தான் வேலை செய்யும். அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்கள் நம்பரை நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு ஃபோன் புக் ஓப்பன் பண்ணுங்க. ஃபோன் புக் ஓப்பன் பண்ணிட்டு பிறகு இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த செட்டிங்ஸில் நம்ம அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு போங்க. இது பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro Max இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ரெட்மி விட்டு நீங்கள் வேறு கம்பெனி மொபைல்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ உள்ளே வந்துட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கீழே போகலாம். இங்கே காலர் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போயிட்டு பிறகு ஹைட் மை நம்பர்னு இருக்கும். நீங்கள் எந்த சிம்மோட நம்பர் ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே உள்ளே வந்துட்டு பிறகு நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும். இங்கே நம்மளுக்கு ஹைட் மை நம்பர்னு ஒன்று ஆப்ஷன் இங்கே இருக்குது. அது ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணினா போதும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கால் பண்ணையில் உங்கள் நம்பர் யாருக்கும் போகாது. சப்போஸ் உங்கள் கான்டாக்ட்ஸ் யாராச்சும் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்கள் நம்பர் தெரிய வரும். ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீச்சர் வந்துட்டு உங்கள் மொபைல் ஆப்ரேட்டர் வந்து அவங்க சப்போர்ட் கொடுத்துருக்கணும். சப்போர்ட் கொடுத்துருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்தது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் ஃப்யூச்சரில் வந்து இதே மாதிரி ட்ரிக்ஸை வீடியோ போடணும், நீங்கள் அது பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கடைசியாக எந்த ட்ரிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் வந்துட்டு வாய்ஸ் டைப்பிங் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி கூகுள் கீபோர்டில் வந்துட்டு வாய்ஸ் டைப்பிங் வச்சு நீங்கள் டைப் பண்ண மேலே உங்களால் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஈவன் வந்து தமிழில் வந்துட்டு உங்களால் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாச்சும் மெசேஜ் டைப் பண்ணுறதுக்கு உங்கள் கீபோர்டு ஓப்பன் பண்ணுங்கள். கீபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு பிறகு இங்கே செட்டிங்ஸ் ஐக்கான இருக்கும். செட்டிங்ஸ் ஆக போயிட்டு நீங்கள் லாங்குவேஜஸ்னு இருக்கும். இங்கே ஆட் கீபோர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போயிட்டு பிறகு தமிழ் இல்லை உங்களுக்கு தெலுங்கு, ஹிந்தி நீங்கள் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்ன்றதுனால நம்ம தமிழில் வந்துட்டு இங்கே நான் சர்ச் பண்ணுறேன். தமிழை சர்ச் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் இந்தியான்னு இருக்குது. ஸோ நிறைய தமிழ் இருக்குது, சிங்கப்பூர் தமிழ், ஸ்ரீலங்கான்ட்டு. ஆனால் நீங்கள் இந்தியாவை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்ட பிறகு இங்கே டன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் கீபோர்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்ட பிறகு இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் நீங்கள் தமிழ் இந்தியன் கொடுத்துட்டு பிறகு இங்கே டைப்பிங்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இதுக்கப்புறமா நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். 5 மணிக்கு நம்ம வெளியே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், 5 மணிக்கு நம்ம வெளியே போகலான்ட்டு இங்கே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வேறு ஏதாச்சும் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வாய்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணாமலேயே வந்து நீங்கள் தமிழை டைப் பண்ண முடியும். உங்களுக்கு சப்போஸ் தமிழ் தெரில, நீங்கள் தமிழ் டைப் பண்ணி ஆகும்னு நினச்சிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வழியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கி பார்த்த நம்ம ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு எந்தெந்த ட்ரிக்ஸ் தெரியும் இல்லை எந்தெந்த ட்ரிக்ஸ் தெரியலன்ட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம ஒரு அப்படி பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன். அப்படியே மீண்டும் எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஒருத்தனை கேட்கலாம். இல்லை முடிஞ்சவளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.